புஸ்தகங்களை கரங்களிலே எடுத்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம். அதில் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் முதலாவது சேர்ந்து வாசித்து அதற்கு பின்பதாக செய்தியை கவனிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் சேர்ந்து வாசிப்பாங்க. பக்கத்தில் அவங்க எடுக்கலைன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. போடுங்க, வெயிட் அந்த சிஸ்டர் எடுத்துட்டீங்களாம்மா? எடுங்க மோசம் எடுங்க. சரி, சேர்ந்து வாசிப்போம். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவுள். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போல இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்கலையும் கேட்க கடவுள். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றென்றைக்கும் பிரசையாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனதென்ன. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழிப்பிடும்படி நான் கற்பத்திலிருந்து வெளிப்படுவது என்ன. கண்களை மூடுவோம். ஆண்டவர் என்னோட பேச வேண்டும் என்று இருதயத்தில் முதலாவது நீங்க கேளுங்க. பேசும் ஆண்டவரே, பேசுங்கப்பா. ஆமென். பிரியமான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது எப்பொழுதும் உற்சாகம் உள்ள வாழ்க்கை. நம்ம இப்போதான் 3வது மாதத்திலேயே கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். வருஷத்தை தொடங்கினது போல இருந்த உற்சாகம் இந்த 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள பேசுகிற யாரை பாரு, யாரை கேட்டு பாருங்க, ஒரு உற்சாகத்தின் வார்த்தைகளை காட்டிலும் சோர்வின் வார்த்தைகளை அதிகமாக பார்த்துட்டோம். வாழ்க்கை என்பது ஆரம்பத்தில் சும்மா ஒவ்வொருத்தரை போய் பிடிச்சி நியூ இயர் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் ஆச்சரா போச்சுரான்னு விஷ் பண்ண அதே ஆளுங்க இந்த 3வது மாதத்துடைய கடைசிக்குள்ளே வரும் பொழுதே பார்த்தா எப்படி தான் இந்த வருஷத்தை ஓட்டி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமும் பல வேளைகளில் உற்சாகம் இல்லாதபடி நமக்கு சோர்வுக்கு உட்படுத்துகிற காரியங்கள் இருக்குது. ஆனால் எவ்வளவு விரைவாக நாம் சோர்விலிருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு விரைவாக நாம் இந்த சோர்விலிருந்தே வர வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதாகமத்திலே நாம் பார்க்கிற பலரும் இந்த சோர்வுக்கு தப்பவில்லை என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மோசே என்கிற ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அவனை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருகிற ஒரு பெரிய தலைவனாக மாற்றினான். 6 லட்சம் புருஷர்களை மட்டும் 6 லட்சம், அப்படியானால் கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்களை நடத்தி கொண்டு வருகிற பெரிய பணியை உடைய ஒரு பெரிய தலைமைத்துவத்திலே இருந்தான். எனக்கு தலைமை பதவி கிடைத்ததுன்னு அவன் சந்தோஷப்பட்டதாக நம்ம படிக்க முடியாது. ஒரு நாளில் அவன் சோர்ந்து போய் சொன்ன வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை படிக்கிற பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லோருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினாலே உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை உண்ணுகிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போல உம்முடைய மார்பை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை கற்பந்தரித்தேனா? இவர்களை பெற்றது நானோ என்றான். இந்த ஆளுங்க எல்லாம் என் தலையில கட்ட, இதில் யார் வேணுங்க? யார் இவன்? நான் பெத்தனா, வளர்த்தனா, பால் கொடுத்தனா? இப்போ என்ன போய் இப்படி சொல்லி இன்னும் மாட்டி விட்டீங்களே ஆண்டவரே. யார் பேசுகிறா பாருங்க? மோசே பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்மேல் பர்வதத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையை கொண்டு அந்த வலியின் மேலே அக்கினியை வரவழைத்த அதே எலியா அடுத்த கணத்தில் சோர்ந்து போனது நம்ம படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கிற பொழுது, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் சூறை செடிகள் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடிகள் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ண. அருமையான ஜெபம்.
பக்தாவும் பக்தியை மெச்சினேன், இப்பொழுதே உனக்கு அந்த வரத்தை கொடுத்தேன் ஆண்டவருக்கா சொன்னாரா? இல்லை. யாருங்க? இதுக்கு முதல் சம்பவம் என்ன? அங்கே பலியை வானத்திலிருந்து இறக்கின அதே ஏசியா அடுத்த கணத்தில் பார்த்தா என்ன ஆயிட்டான்? போதும் கர்த்தாவே என்று சாவை விரும்புகிறதை நாம் பார்க்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு நாளிலே சோர்ந்து போனான். ஆபகுக் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு நேரே இருக்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர் உண்டு என்று அவன் சொல்லுகிறதை பார்க்க. ஆண்டவராகிய இயேசுடைய வருகையை முன்னறிவிக்க வந்த யோவான் ஸ்நானகன் ஒரு நாளில் சோர்ந்து போயிட்டார். அவர் சோர்ந்து போய் என்ன செய்தார் என்று கேட்டால், லூக்கா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கிற பொழுது, இவைகள் எல்லாம் யோவானுடைய சீஷர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்திலே போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பிட்டான். என்னால் இதுக்கு மேலே காத்திருக்க முடியாது ஐயா, வர்ற ஆடு நீர்தானா? யார் சொன்னா? இவரை அறிவிக்க வந்தவர் சொல்லுகிறார். இதுக்கு மேலே காத்திருக்க மாதிரி இல்லை. இன்னும் யாருக்காக நம்ம காத்திருக்க வேண்டி இருக்குதா? இன்னொரு மேசியாவுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கா என்று சோர்ந்து போனதை பார்க்க. இந்த நாளில் நாம் தியானித்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோர்வு. அவர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 28ஆம் வசனத்திலே சொல்கிறார், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தில் சோர்வு உண்டானது என்று பார்க்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த சோர்வுக்கு எவ்வளவு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் தப்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையிலேயும் சோர்வு இருந்தது நாம் பார்க்கிறோம். சோர்வில் இருந்து நம்முடைய தேவன் நம்மை மீண்டு வர பண்ணுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ரைசிங் ஃப்ரம் டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வில் இருந்து மீண்டு வருது. இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையில பல இடங்களிலும் சோர்வு வந்து கொண்டே இருந்தது. பிரியமான, இந்த 20ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போமானால், இந்த எரேமியா 20ஆம் அதிகாரத்தை மட்டும் வச்சுருங்க. திருப்பி அதிலிருந்து தான் வசனம் சொல்ல போகிறோம். நீங்கள் மற்ற வசனங்கள் எதையும் பிரட்ட வேண்டாம். நீங்கள் எரேமியா 20 மட்டும் 20ஆம் அதிகாரத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரியமான, இந்த 20ஆம் அதிகாரம் என்பது இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய ஊழியத்தின் பாதையிலே உச்சக்கட்ட சோகத்தினுடைய நாட்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. அவனுடைய சோர்வு உண்டாவது ஒரு விதத்தில் அல்ல, பல விதத்திலே அவனுக்கு சோர்வு உண்டாகும். இந்த எரேமியாவுடைய சோர்வின் மத்தியிலும் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய அந்த எரேமியாவை தேவன் பயன்படுத்தி ஊழியங்களை செய்து கொண்டுதான் வந்தார். அந்த வேளையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த சோர்வில் இருந்து மீண்டு வரப்பண்ணுகிற தேவன் நான் தான் என்பதை இந்த எரேமியாவுக்கு நிரூபித்தார். பிரியமானவர்களே, முதலாவது இந்த எரேமியாவுக்கு எப்படி சோர்வு உண்டானது? பல விதங்களில் சோர்வு உண்டானதை இந்த அதிகாரத்தில் படிக்க முடியும். எரேமியா 20ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை பாருங்க. எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறதை ஆசாரியன் ஆகிய இம்மோருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபொழுது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். முதலாவது சோர்வு எங்கே வருகிறது? ஆசாரியனாலே உண்டாகிற சோர்வு. டிஸ்கரேஜ்மெண்ட் பை த பிரீஸ்ட். ஆசாரியனால ஒரு சோர்வு உண்டாகுது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த எரேமியா இந்த பஸ்கூர் அடித்தான் என்று பார்க்கிறோம். அவன் ஆசாரியன் மாத்திரமல்ல, இந்த பஸ்கூர் என்பவன் ஆசாரியன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே பிரதான விசாரணைக்காரன். இவன் எரேமியா சொன்ன வார்த்தைகளை கேட்டு கோபம் அடைந்து அடைக்கிறான். இந்த எரேமியா என்ன வார்த்தைகளை பேசினான்? எரேமியா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும்
இதன் மேலும் இதற்கு அடுத்த பட்டணங்களின் மேலும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் தனக்கு எந்த வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தை உண்மை உத்தமமாக எரேமியா பேசுகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை என்று முதலாவது அறிய வேண்டியவன் ஆலயத்து விசாரணைக்கார். அவனுக்கு தான் தெரியணும் உண்மையாகவே இது யாருடைய வார்த்தை, கர்த்தர் அனுப்பின வார்த்தைன்னு அவனுக்கு தான் தெரியணும். ஆனால் அப்படிப்பட்ட ஆசாரியனுடைய நிலை என்ன? இது தேவனுடைய வார்த்தை என்று அறிய வேண்டியவன் அங்கீகரிக்க வேண்டியவனும் ஆகிய அந்த பஸ்கூர் அதை செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? எரேமியா 28 அதிகாரத்தில் 8 கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து. கவனிச்சிங்களா? எரேமியா 2:8 எவ்வளோ வசனம் பார்த்தீங்களா? என்ன சொல்லுது? கர்த்தர் எங்கே என்று யார் சொல்றாவா? ஆசாரியன். அடுத்தது வேதத்தை போதிக்கிறவனுக்கு யாரை பற்றி தெரியல, கர்த்தரை பற்றி தெரியல. இவன் அடிக்காம என்ன செய்வான்? கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டியவன், கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்க வேண்டியவன், இது கர்த்தருடைய வார்த்தையை ரெகக்னைஸ் பண்ண வேண்டியவன், அவனுக்கு தேவத்தை குறித்த அறிவில்லாமல், கர்த்தரை குறித்த அறிவில்லாததினாலே இது செய்யல. எரேமியா 22 அதிகாரம் 26 அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காணாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தன் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன். யாரால? ஆசாரியர்களால். செப்பனியா 3 அதிகாரம் 4 அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 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 ஆசாரியன் இப்படி நடப்பது சோர்வை உண்டாக்குமா உண்டாக்காது? நீங்க நானும் கிறிஸ்தவர் தான், நல்ல கிறிஸ்தவர் தான். திடீர்னு நாளை காலையில் ஒரு பேப்பர் படிக்கும், அந்த பேப்பரில் கொட்டை எழுத்துன்னு போடுவான், கிறிஸ்தவ மத போதகர் கைது அப்படின்னு போடுவாங்க. போட மாட்டாங்க. பார்த்தாங்க, அப்பா சூப்பரா அப்படின்னு சொல்ற தோணுதா நமக்கு? என்னடா யாரா இது, எவன்டா இந்த மத போதகர்? யோசிச்சுப்பாரு. பெண்ணை ஏமாற்றி கற்பப்படுத்தின மத போதகர் கைது அப்படின்னு போடும். அவனுக்கு என்ன வேணும்? அந்த மத போதகர் கிறிஸ்தவ மத போதகர் எப்படியாவது எழுதியாகும், அது போல்டா போட்டாகணும். ஏன்? அப்பதான் பேப்பர் விற்க. அப்பதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக, ஒரு கிறிஸ்தவனாக இதை வாசிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வருமா, சோர்வு வருமா? சோர்வு தான். காரணம் என்ன? ஆசாரியன் என்கிற அடையாளம் இருக்கே தவிர ஆசாரியன் என்கிற பண்பு இல்லாமல் போகிறது. அரிமான தேவனுடைய ஜனமே, ஒரு உண்மையான ஆசாரியனுடைய அடையாளம் என்ன? மல்கியா 2 அதிகாரத்துடைய 7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் தேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியாவை அடித்தவன் யார் தெரியுமா? எரேமியாவை காவலர்களை போட்டவன் யார் தெரியுமா? இவன் யார்? இந்த பஸ்கூர் ஆசாரிய ஆலயத்து விசாரணக்காரன் ஆகிய பஸ்கூர். வெறும் பஸ்கூர்னு போடுது. ஆசாரியனும் அதுக்கு மேற்கொண்ட போஸ்ட், ஒரு போஸ்ட் ஆசாரியன், அதுக்கு மேற்கொண்ட போஸ்ட் விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர். தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டதினாலே தேவன் எருசலேமையும் மற்ற பட்டணங்களை தண்டிக்க போகிறார் என்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத இந்த ஆசாரியன் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த எரேமியா தீர்க்கதரிசியை தண்டிக்கிறான். யோசிச்சு பாருங்க பிரிமன். அந்நியன் தண்டிச்சான்னா பரவாயில்ல, அவனுக்கு தெரியல அதனால தண்டிச்சான். நீ யாருப்பா? ஆசாரியனே தண்டிக்கிறான்னா கவனிச்சு பாருங்க. இதை விட சோர்வு என்ன இருக்குமா பிரிமன்லே? இதை நினைத்து இந்த எரேமியா சோர்ந்து போகிறான்.
வேதம் அறியாதவனாலே இந்த எரேமியா தண்டிக்கப்படல. வேதத்தை அறிந்தும் அதை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாதவனாலே இந்த எரேமியா தண்டிக்கப்பட்டதுனாலே இந்த எரேமியா சோர்ந்து போனான். இப்ப இந்த சோர்விலிருந்து தேவன் அவனை எப்படி விடுதலையாக்குகிறார்? 3 முதல் 6 வசனங்களை பாருங்க. மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலிலிருந்து வெளியே போகவிட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிலரை சிறைப்பிடித்து சிலரை பபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தாலே வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருட்களையும் யூதாவின் ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாக இருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்கசத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றார். பிரியமானவர்களே, என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த லார்ட்ஸ் ஆக்ஷன். இப்போ இங்கே சோர்ந்து போயிருக்கிற இந்த தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுக்கு கர்த்தருடைய செய்கையினாலே தேவன் உற்சாகத்தை கொடுக்கிறார். என்ன உற்சாகத்தை கொடுத்து போனார்? தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போயிருக்கிற இந்த எரேமியாவுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். காவலிலே வைக்கப்பட்ட எரேமியா அடுத்த நாள் இந்த பஸ்கூர் விடுதலை செய்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. காவலில் இருந்தபோது வரலைங்க, விடுதலை பண்ணா பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. அப்பொழுது அவன் பஸ்கூரை பார்த்து எரேமியா சொன்னது என்ன தெரியுமா? ஏப்பா, கர்த்தரும் பேரை மாத்துறாரு, போ, கர்த்தரும் பேரை மாத்துறாரு. அவருடைய பேர் என்ன? இப்ப உனக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? பஸ்கூர். இந்த பஸ்கூர் என்றா என்ன அர்த்தம்னு கேட்டா, அமைதி அல்லது சாந்தம்னு பேர். சாந்தகுமார்னு வச்சுக்கோ. இப்ப என்ன பேர் உனக்கு? பஸ்கூர். ஆனா இப்ப கர்த்தரும் பேரை மாத்துறப்பா, இனி நீ சாந்தகுமார் அல்ல. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா அமைதி சாந்தம்னா ஈஸ் அண்ட் ட்ராங்குலிட்டின்னு அர்த்தம். இப்ப உன்னுடைய பேர் பஸ்கூர் அல்ல, இனி என்ன பேர்? மாகோர் மீசாபீப். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா பக்கத்திலும் நெருக்கம். டெரர் ஆன் எவ்ரி சைட். உனக்கு இப்போ பேர் ஆண்டவர் மாத்தாரு, நீ அமைதியா இருக்குன்னு பேர் வச்சிட்டு இருக்க. ஆனா இனிமே உனக்கு என்ன இருக்க போறது இல்லை, இந்த அமைதி இருக்க போறது இல்லை, எப்பக்கத்திலும் நெருக்கம். வாசிங்க எரேமியா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, வயல்வெளிகளிலே புறப்படாதிருங்கள், வழியிலே நடவாதிருங்கள், சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. அதான் மீசாய், அதான் மீசாபி. சுற்றிலும் பயங்கரம். சங்கீதம் 31:13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனாலே திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நீ கேட்கலப்பா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை காவல்ல போட்டு அடித்து காவல்ல போட்டாயே, உன்னுடைய முடிவு என்ன தெரியுமா? உனக்கு எல்லா பக்கத்திலும் நெருக்கம் உண்டா, உனக்கு எல்லா பக்கத்திலும் நெருக்கம் உண்டா. பஸ்கூர் அவனுடைய சிநேகிதரும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பஸ்கூர் அவனுடைய வீட்டாரும் பபிலோனுக்கு சிறையாக போவார்கள். பஸ்கூர் அவனுடைய சிநேகிதரும் பபிலோனிலே மரிப்பார்கள். அவருடைய அடக்கம் எங்கே இருக்குன்னு கேட்டா, அந்நிய தேசத்தில் இருக்கு. ஒரு யூதனுக்கு இதை காட்டிலும் அவமானம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு யூதனுடைய சரீரம் மட்டும் அவன் ஊர்ல புதைக்கப்படலை என்று சொன்னா, அதை காட்டிலும் அவனுடைய அவமானம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஒரு யூதனுக்கு அதுதான் பெரிய அவமானம். உன்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண ஆள் இல்லை என்ன சொன்னா, அதே போல அவமானம் வேற எதுவும் கிடையாது. இப்ப தீர்க்கதரிசியை அடித்தவனுக்கு ஆண்டவர் அந்த வயலை கொண்டு வந்தார். அதனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி எரேமியாவை உற்சாகப்படுத்துகிறார். எப்பா, எரேமியா சொன்ன இந்த வார்த்தை ஆகிய பபிலோனின் ராஜா வந்து உங்களை எல்லாரையும் பிடித்து கொண்டு போகிறான், இந்த எருசலேமை பாழாக்க போகிறான் என்று சொன்ன வார்த்தையை நீங்க நம்பல.
ஏன் நீங்கள் நம்பல? நீங்கள் நம்பாததுக்கு காரணம் உங்களுக்கு கள்ள தீர்க்கதரிசனத்துக்கு செவி கொடுத்தீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல தெரியுமா? யாராவது வார்ன் பண்ணா பிடிக்கல உங்களுக்கு. ஏமா இதை செய்யாதன்னு சொன்னா பிடிக்காது. பரவாயில்ல சிஸ்டர், நீங்க இதை செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோட இருக்காருன்னு சொல்லணும் உங்களுக்கு. நீ என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்ல, இயேசு நாமத்தை சொல்லிடாச்சு. அப்படியே தலையில கை வச்சு டிக்கி 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 ஆயிட்டாப்பா. ஏப்பா உன்னை மாத்துப்பா, சிலுவை உன்னை மாத்திச்சாப்பா. பெரிய வழிக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க, நல்ல பியூர் ஒயிட்டு போடணுப்பா, மறந்ததுப்பா, வாஷ் பண்ணுப்பா, எடுப்பாப்பா, உசுவாங்கப்பா, எல்லாம் ரெடியாச்சு. ஏப்பா இங்கே என்ன ரெடியாச்சு? இங்கே என்னப்பா ரெடியாச்சு? இங்கே என்ன ரெடியாச்சு? அந்த தீர்க்கதரிசி இங்கே ரெடி பண்றேன்னு சொல்ற தீர்க்கதரிசிக்கு என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. உன்னை ஓசி மதிக்கிறார். உன் கண்ணி கத்தர் பேசுறார். ஆமா, கத்தருக்கு தான் பேசிட்டு இருப்பாரு. கண்ணீருக்கு காரணமே நீதான் சொல்றாரு, அதை திருந்த மாட்டேன். பாவத்தை குறிச்சு கண்ணீர் வரல, பாவத்தை குறிச்சு கண்ணீர் வரல, பரிசுத்த ஜீவத்தை இழக்கிறத குறித்து கண்ணீர் வரல. அதை சொல்ற தீர்க்கதரிசியை அடிச்சு எங்க போட்டுற? இன்னைக்கு தாங்க நடக்குது. ஆனா தீர்க்கதரிசி ஐயோ நான் சொல்ற இடத்துல மாற்றம் வரலன்னு சோர்ந்து போக கூடாது என்பதற்காக கர்த்தர் சொன்னார், உன்னை அடித்து போட்ட உன்னுடைய நிலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நீ அதை குறித்து படிக்க வேண்டியதில்லை. பிரியமானுடைய தேவனே, இந்த கள்ள தீர்க்கதரிசனங்களுக்கு செவி கொடுத்தவங்களுடைய நிலை என்னவா மாறும் தெரியுமா? எரேமியா 14ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை படிக்கிற பொழுது, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தை இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்கிறார் என்று தீர்க்கதரிசி அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகளின் நாமத்தை கொண்டு எப்படிமா சொன்னாங்களா? எப்படி தீர்க்கதரிசனம்? எதை கொண்டு பொய்யா தீர்க்கதரிசனம்? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவளோட பேசினதும் இல்லை, அவருடைய கள்ள தரிசனத்தை கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கடினத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சிஸ்டர், உங்க வீட்டில் ஒரு தகடு புதைத்து இருக்கிறத காண, மச்சான் தான் அதை புதைச்சிருக்காரு, கர்த்தர் எனக்கு காண தகடு வியாபாரி. இஸ்ரவேலுக்கு விரோதமா தீர்க்க எந்த விதமான குறி சொல்லுதல் இல்லைங்கிறத நம்ப மாட்டான். ஆனா எதை சொன்னா தகடு வச்சிருக்காங்கன்னா, தகடு எடுக்க என்ன செய்யணும்? ஆஹா மாட்டிச்சப்பா மீனே, ஆஹா அப்படியே ஒரு சூளையா உன்னை கறந்துடலாம் இந்த வீட்டுல. இதான் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அன்னைக்குதான் நடக்குது. கவலைப்படாது. கள்ள தீர்க்கதரிசனங்களால சிக்குண்டு போயிடாதுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் எச்சரிக்கிறார். மெய்யான தீர்க்கதரிசனம் உனக்கு குத்தும், மெய்யான தீர்க்கதரிசனம் வாழ போற உனக்கு குத்தும். ஆனா அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த கள்ள தீர்க்க என்ன? 15வது சொல்லும், ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்று தீர்க்கதரிசனங்களை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அடேங்கப்பா. யாருப்பா சாப்பிட்ற? கள்ள தீர்க்கதரிசிக்கே சாவு. அடுத்தது, அவர்களிடத்துல தீர்க்கதரிசனம் கேட்கும் ஜனங்களுக்கு என்ன நடக்குமா? அதையும் கொஞ்சம் கவனிங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, இதை கேட்கிற ஒரு கூட்டத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறார். எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரர்களும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார், இல்லாமல் கிடப்பார்கள். அவருடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானே, சோர்ந்து போய் ஊழியக்காரனால் அந்த ஆசாரியனாலே சோர்ந்து போய் இருந்த எரேமியாவை கர்த்தர் தம்முடைய செய்கையினாலே சோர்ந்து விடுதலையாக்கிறார். இரண்டாவதாக, முதலாவது பார்த்தோம் ஆசாரியனால சோர்வு உண்டாச்சு. இரண்டாவது இந்த எரேமியாவுக்கு யாரால சோர்வு உண்டாகுது? 7-8 வசனங்களை பார்ப்போம். 20வது வாசிங்க. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டு
நாள்தோறும் நகைப்புக்கு இடமானே, எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார். நான் பேசுறது முதல் கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுவேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசம். அப்படியே 10ஆம் வசனம் பாருங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார். என்னோட சமாதானம் இருந்த அனைவரும் நான் காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனிலே குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்றார். இரண்டாவது, ஜனங்களினால உண்டான சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட் பை த பீப்புள். ஜனங்களால சோர்வு உண்டாகும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த எரேமியாவை ஊழியத்துக்கு அழைச்ச பொழுது, இதோ ஆண்டவரே நான் வந்துட்டேன், ஊழியத்துக்கு என்ன அவன் வரல. அவனுடைய நிலை என்ன? எரேமியாவுடைய 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திற்கு நீ போய் நான் உனக்கு கட்டளையிட எல்லாவற்றையும் பேசுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். யோசிச்சுப்பார். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? எங்க அனுப்புறனோ போக வேண்டியமே தவிர இந்த இடத்துக்கு தான் போவேனுங்கிற சாய்ஸ் யார்கிட்ட கிடையாது, உன்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட கிடையாதுப்பா. உன்னை அனுப்புறது நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நீ செலக்ட் பண்ணாத. இது ஃபர்ஸ்ட்லியா இருக்கு. இந்த சர்ச்சுக்கு போனால் இப்படி ஒரு காணிக்கை தருவாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் இங்கே காணிக்கை வராது, இந்த கூட்டத்துக்கு போனால் இதுங்க அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கு அல்லேலூயாவே சொல்லாது, இந்த கூட்டத்துக்கு போனால் நம்மளையும் கவனிப்பாங்க அவங்களையும் கவனிச்சுப்பாங்க. இப்படி ஒன்று நீ என்ன பண்ண முடியாது. ஒரு ஊழியக்காரன் செலக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்க கேட்டுப்பாங்க, எங்கள் ஏரியாவில் ஒரு கூட்டம் போட்டோம், ஒரு 6 லட்சம் தரீங்க, என்னது இலவசமாய் பெற்றோம், இலவசமாக கொடுங்கிற வசமே போச்சு. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்க பெரியவங்களுக்கு பின்னாடி ஓடுறாங்க தெரியுமா? ஸ்டார் பிரீச்சர்ஸ் பின்னாடி ஓடுறாங்க தெரியுமா? சைட்ல நமக்கு ஏதாவது கிடைக்கும். ஜனங்களால சோர்ந்து போவாங்க பெரியமாளே. இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஜனங்கள் அவனை குறித்து சொல்றாங்க, எனக்கு நிந்தையும் பரிகாசம் ஆக்குறாங்க. என்னடா இந்த எரேமியா, என்ன இந்த எரேமியா அப்படியே பேசிட்டு இருக்காரு? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எரேமியா 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தி கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இப்படி அழைத்து தேவன் ஊழியத்தை கொடுத்த பொழுதும், இந்த ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை செய்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த பொழுது எரேமியாவுக்கு என்ன நடக்கும்? எரேமியாவின் வாயினாலே தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் என்று கர்த்தர் அனுப்பினார் இந்த எரேமியா தீர்க்கதரிசி எங்கள் மத்தியிலே. அதனாலே அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறான் என்று இந்த ஜனங்கள் எரேமியாவை என்ன செய்யல? கொண்டாடவே இல்லை. என்ன செய்தாங்க தெரியுமா? நாள்தோறும் அவனை பரிகசித்தாங்க. Every day he became the comedy. நம்ம சபையில் அந்த காமெடியில் நடக்கும், கவனிச்சுட்டீங்களா? ஒருத்தர் சின்ன பிள்ளைங்க இல்லை, சில அம்மா மாதிரி சின்ன பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு போய் என்ன தெரியுமா, பாஸ்டர் எப்படி பேசினாரு, பேசி கேட்டு பாஸ்டர் ஆராய்ச்சார் தெரியுமா, காமெடி பீஸ் ஆயிடும். எச்சரிக்கை. பிள்ளைங்க பிற்காலத்தில் ஏன் பாஸ்டமாக ரெஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா? அதை கற்றுக்கொண்ட இடம் வேற இடத்துல இல்லை, உங்க வீட்டில் தான். கணவனும் மனைவியும் பாஸ்டர் காமெடி பண்ணுவீங்க, இப்படி கேட்டுட்டு தான் இருப்பான். அவன் வளர்ந்து வரும்போது அவன் இன்னும் பெரிய காமெடி பண்ணுவான். எச்சரிக்கை. நீங்க பல இந்த விஷயங்கள் தெரியாம தான் விளையாடுறது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு வசனம் அனுப்புகிறார். உன்னுடைய வேலை வசனத்தை கேட்கிறதே தவிர ஊழியக்காரனை கொண்டு நகைக்கிறது அல்ல. யோசிச்சு பாருங்க. தேவன் கொடுத்த வார்த்தையை பெற்றுட்டு வந்து ஒருத்த ஊழியத்தை சொல்றான், என்னத்த பேசுறாரு இவர்? நகைப்புக்கு இடமான அவன் தேசத்தின் மேலே
பரியாசம் பண்ணப்பட்டான், கர்த்தர் வாழ்க்கடிப்பை வரப்போறான்னு உண்மையான தீர்க்கதரிசனம் சொன்னா அவனை ஜனங்க நிந்தித்தான். பா எச்சரிக்கையா இருங்கப்பா, ஆண்டவர் அழிவை கொண்டு வர போறாருன்னு சொன்னா அதை நான் கேட்க மாட்டேன். கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? எருசலேம்ல ஆலயம் இருக்கும் வரைக்கும் ஒன்றும் நடக்காதுன்னு கள்ள சொல்றான். எரேமியா சொல்றான், ஆலயமே போக போகுதுன்ட்டான். ஆலயத்துக்கு விரோதமா போயிட்டான். நீதான் யாரு, நீ ஒழுங்கா இல்லை, உன்னை அழிக்க போறான்னு சொன்னா எங்கள் ஆலயத்துக்கு விரோதமா பேசுறேன். கட்டிடத்துல அவர் இல்லையா? அவர் கட்டிடத்துல இல்லை. அப்ப உண்மையை சொன்ன தீர்க்கதரிசியை கிண்டல் பண்ணவும், உண்மையை சொன்ன தீர்க்கதரிசிக்கு எதிராகவும் வரும்பொழுது தீர்க்கதரிசி பரவாயில்லன்னு இருப்பானாங்க. இல்லைங்க, உண்மையான தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியுமா? சோர்வு உண்டாகும், சோர்வு உண்டாகும். பிரியமான அவர்கள் பாருங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க, அவனோட சமாதானமா இருந்தவங்க கூட இவன் எப்படா தவறி விழுவான்னு காத்திருக்காங்க. என்ன தெரியுமா? கவனிச்சுட்டே இருப்பாங்க. பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை, பிரசங்கத்தில் 10,000 வார்த்தை கூட ஒரு ஊழியக்காரன் பேசலாம், 5,000 வார்த்தை கூட பேசலாம். ஆனால் ஒரு வார்த்தை கொஞ்சம் தவறி வந்துடும். போகும்போது கடைசி வரைக்கும் என்ன ஞாபகம் இருக்கும்? எது தவறா பேசிட்டாரோ அதான், எது தவறா பேசிட்டாரோ அதான். அது என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். 20 வருஷமா பண்ணிட்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நான் ஒரு ஊழியக்காரையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, சில மக்கள் இருக்காங்க, அவர்கள் அவருடைய கடவுளுக்கு தன்னுடைய முடிவை கூட காணிக்கையா கொடுப்பாங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது இங்கிலீஷ். நான் யங், அப்போதான் இந்த ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் எந்தூசியாசம். நான் என்ன சொன்னேன்? உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுப்பாங்க. எங்க இருந்து? புல்பிட்ல இருந்து. சரியா? அவருக்கு தமிழ் நல்லாவே தெரியும். இப்படி பார்த்தாரு, அவர் பாட்டில் அவங்க அப்பா பின்னாடி இருந்தாரு, அவரும் பார்த்தாரு. நான் இதுக்கு மேல என்ன செய்யறது? நடந்து பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் நினைச்சேன் முடிஞ்ச பிறகு நமக்கு நல்லா இருக்கு. ஒன்றும் பேசல, அவரும் பேசணும், அவங்க அப்பாவும் பேசணும். வெளியில வந்தா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அண்ணன் சூப்பரா அடிச்சிங்க அண்ணன், அருமையான வேர்டு, அருமையா போட்டீங்க. இது யாரு? ஒரு வாலிபர். மூப்பர் கூட்டம் வருது. தம்பி, புல்பிட்ல நின்று பேசணுங்கிறத மறந்துருக்கூடாது தம்பி அப்படின்னு. நான் எதை எடுத்துக்கிறது? 2 பக்கம் சப்போர்ட் இருக்கு. சரி, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. 3ஆம் நாள் தான் அந்த பக்கம் போகும்போது கூப்பிட்டாரு பெரியவர், வாங்க தம்பி, அழகு கூப்பிட்டு வாங்க தம்பி, இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றீங்கல்ல, அதுவும் ஒரு ஊழியம். ஒரு ஊழியக்காரன் ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு எப்படி முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு வர்றானோ, அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றவங்க நீங்க முழங்கால நின்றுட்டு வரணும் தம்பி. அவ்வளவுதான் சொல்ல. நீ சொன்னது தப்புன்னு சொல்லல, நீ சொல்லாது தப்புன்னு சொல்ல. உனக்கு எது அவசியங்கிறத அன்னைக்கு கற்றுக் கொடுத்தேன். அன்னைக்கு ஏறிச்சு அந்த பாடம். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருப்பேன். இன்னைக்கு பேசிட்ட, இனிமேல் நீ பேசாதுன்னு அன்னைக்கு தள்ளி விட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இத்தனை வருஷம் நான் பண்ணிருக்க முடியாது. What is that? ஒரு வார்த்தை தவறி போச்சு, அவ்வளவுதான். பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கும்? அந்த ஒரு வார்த்தையை மறந்து. இந்த வேடிக்கை என்ன, சபையில பல பேர் இதை மறந்துட்டாங்க. நான் மட்டும் தான் இன்னைக்கு நான் வச்சுட்டு நான் சொல்லும்போது ஆமா இல்ல, ஏன்னா அன்னைக்கு 20 நாள் தான் 20 வயசுல கல்யாணம் ஆகிட்டு முதியோர் ஆகிட்டார், அவர் மூப்பர் ஆகிட்டார், அவனுக்கு மறந்து போச்சு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எதை நீங்க தக்க வச்சுக்கீங்க? உன்னை குறிச்சு ஒருத்தர் நிந்தியா சொல்றான்னா வச்சுக்கிற உள்ள சொல்லிட்டான். பத்தியா நிந்தியா? நான் எவ்வளவு நல்ல காரியம்லாம் பண்ணேன், ஏதோ ஒரு காரியம் தப்பா போச்சு. அவன் என்ன பண்றான்? அதை உள்ள வச்சுக்கிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, எருசலேம் அழிவை காண்பதில்லை, நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டாடின இந்த யூதாவுடைய ஜனங்கள் உங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் எருசலேம் அழிக்கப்படும், சிறைப்பிடிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன இயற்கையான தீர்க்கதரிசியை பரிகசித்தார்கள், நிந்தித்தார்கள், நகைத்தார்கள், பழி வாங்க காத்திருந்தார்கள். எந்த ஜனத்திற்காக கண்ணீர் விட்டு இவன் அழுதானோ அந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியா இப்பொழுது சோர்ந்து போய் நிற்கிறான்.
அந்த சோர்வடைந்த தேவன் எப்படி விடுதலை ஆக்கினார்? 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. எனக்கும் பொறுக்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையால வந்த உற்சாகம், என்கரேஜ்மெண்ட் பை லார்ட்ஸ் வேர்ட். பிரியமானவர்களே, ஜனத்தினால உண்டாயின சோர்வினால எரேமியா என்ன நினைச்சிட்டாரு? இனிமேல் நம்ம பேச வேண்டாம், நான் கர்த்தரை குறித்து இனிமேல் பேச போகிறது இல்லை, நான் கர்த்தர் என்ன சொன்னார் என்று இனி ஒரு வார்த்தையில் சொல்ல போகிறது இல்லை என்று சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்த்தார். நான் இனிமே கர்த்தர் பார்த்தா என்ன பிடிச்சிருக்கு? எலும்புல முடியல. ஏன்னா அது எலும்புக்குள்ள அடைபட்ட அக்கினிய போல இருக்குது. ஏப்பா, அக்கினிய ரொம்ப நேரம் உள்ள வச்சிட்டு இருப்பியா? வெளியே வந்துதான் ஆகணும். உள்ள சூடு வந்துச்சு, உள்ள சூடு வந்தா வெளியே வந்துதான் ஆகணும். நல்லா ட்ரை பண்ணி போட்டோம். இனிமேலாம் இனி பேசினா பாரு இந்த சர்ச்சில் எவ்வளோ நாளைக்கு முடியாது. பிரியமல்ல, தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. 39:3 பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். இவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நான் என்னுடைய இருதயம் கர்த்தரை தியானம் பண்ணும்போது என்ன செய்யுது? அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்படியே உள்ள இருந்துச்சா? நாவினால் அது வெளியே வந்துச்சா? பிரியமான தேவனுடைய சோர்ந்து போனவனுக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த சோர்விலிருந்து விடுதலையாக வார்த்தை அனுப்பினார். என்ன வார்த்தை தெரியுமா? அக்னியின் வார்த்தை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வருஷத்திலே, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தாலும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, நான் உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டு. அப்பா, நீ பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். போ, நீ உற்சாகமா பண்ணு, உற்சாகம் இல்லாம பண்ணு. உள்ள வசனம் வந்துருச்சுன்னா உன்னால கண்டெயின் பண்ணவே முடியல. ஐயா, அவங்க சிரிச்சாங்க, சிரிச்சவன் போயிட்டாயா, நீ பண்ணு. சிரிச்சவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான், நீ பண்ணு, உன் வேலையை பாரு. நான் உனக்கு வசனத்தின் மேல வசனத்தை தந்து கொண்டே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் எரேமியா 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளிலே பிள்ளைகள் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷனும் ஸ்திரீகளும் கிழவரும் பூர்ண வயதிலும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவருடைய வீடுகளும் அவருடைய காணி பூமிகளும் அவருடைய மனைவிகளுடைய ஏகமாக அந்நியர் வசமாகும். என் கை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுவும் சோர்விலிருந்து விடுதலையாக்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. முதலாவது கர்த்தருடைய செய்கை விடுதலையாக்கும், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை விடுதலையாக்கும். மூன்றாவதாக இந்த தீர்க்கதரிசிக்கு எதனால சோர்வு உண்டாயிடுச்சு? அதான் நாம முதல் வாசித்த வசனம் 14 முதல் 18 வசனங்களை பார்த்தோம்ல. மூன்றாவது, தீர்க்கதரிசியாகிய அவனாலே உண்டான சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட் பை த ப்ராஃபட் ஹிம்செல்ஃப். ஏன் பண்ண? பல வேளைகள் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? ஏன்டா வந்து பிறந்தோம், ஏன்டா பிறந்தோம். என்ன பார்க்க இதேதான் யாருங்க? எரேமியா தீர்க்கதரிசி ஒரு நாள்ல சோர்வு தாங்க முடியாம சொன்னான், என் பேர்த்தையே சபிக்கப்படுவதாக. அப்படின்னா நம்ம பேர்த்தைக்கு எப்பப்பா கேக்கு பசங்க இருக்காங்க சின்ன வயசுல, வருஷத்துக்கு 4 தினம் தங்க பேர்த்தையை நிறைவுபடுத்திடும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பேர்த்தை வரும். எனக்கு பேர்த்தை எப்பப்பா? அன்றைக்கு சொல்லுவோம், வெயிட் பண்ண காத்துட்டே இருப்பான் பசங்க. என் பேர்த்தை என் பேர்த்தை என் பேர்த்தை. இங்க எரேமியா என் பிள்ளைத்தே வேண்டாம். எங்க அப்பாவுக்கு ஒருத்தர் வந்து சொன்னா பாருங்க, ஆண் புள்ள பிறந்தன்னு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்தா பாருங்க,
அவனே சபிக்கப்பட்டு போவானாக. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இவன் தன்னை பாருங்க, சோர்வு ஒண்ணு மற்றவங்க பரிகசித்தால வந்தது. இந்த சோர்வு எதனால வருது? நம்மாலே வருது. நமக்கு ஒன்றும் உதவாதுப்பா, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நாம நமக்கு சோர்வு உண்டாக்குற ஒரு களி இருக்கு பாருங்க. அட்டெண்ட் பாருங்க, இல்ல எழும்புவாங்க, எழுப்பி நைட்டு பூரா தூக்கமே இல்லைம்மா, சரின்னு உட்காந்து காஃபி குடிக்கும் போது நைட்டு ஒரு கனவு வைப்பாங்க, தூக்கமே இல்லையா, இப்ப கனவு எப்படி வரும்? அதையாவது சொல்லும், காஃபி குடிக்கும் காய்ட்டு ஒரு கனவு எழுப்பும் போது எனக்கு தூக்கமே இல்லைடா நைட்டு, இப்ப கனவு இல்லை. இதுதான் சோர்வுதான், நாமளே நமக்குள்ள உண்டாகிற சோர்வு. பிறந்த நாளை சபிக்கிறான், தகப்பனுக்கு அறிவித்தவனை சபிக்கிறான், கற்பத்திலே நான் சாகாமல் போனது என்று அங்கலாய்க்கிறான், பிறந்ததுனால இந்த வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் பார்த்து வெட்கத்தோடு வளர்ந்த வேண்டியிருக்குன்னு யோசித்தான். இதே நிலைமை யோபுவுக்கு இருந்துச்சு. வாசிச்சு பாருங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வருஷத்துலேருந்து பாருங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து எதை சபித்தான்? பிறந்த நாளை சபித்தான். பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண்புள்ள உற்பத்தி ஆயிற்றுன்னு சொல்ற ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தாரங்களின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரி அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. எப்போ வரணும்னு கேட்டால் பிப்ரவரி மாதம் 29 வரணும். பிப்ரவரி 29 வந்தால் 4 வருஷத்துக்கு வரது தான் உனக்கு என்ன வரும்? பர்த்டே வரும். கணக்கில் வரக்கூடாது. அடுத்தது, அந்த ராத்திரி தனிமையாக இருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமல் போவதாக, நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்பத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக, அதன் அஸ்தமன காலத்திலே தோன்றின நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்த வெளிச்சம் உண்டாகலும் வெடியற் காலத்து வெளிப்பது காணாமலும் இருப்பதாக, நான் இருந்த கற்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே, நான் கற்பத்திலே தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன, என்னை ஏந்தி கொள்ளுகிற மடியும் நான் பால் உண்ண ஸ்தனங்களும் இருந்தது என்ன. அப்பாவை அம்மாவை அறிவிச்சவனை தன்னை எல்லார் மேலே வெறுப்பு. எல்லார் மேலே வெறுப்பு என்ன உண்டாதுன்னு கேட்டா உன்னை சோர்ந்து போகப்படுது, அவ்வளவுதான். முடிவு என்ன தெரியுமா? யாரு சோர்ந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறா? தீர்க்கதரிசி ஆகியது தன்னாலே தான் சோர்வு. பிரியமானவர்களே, இந்த சோர்வு வந்து தேவன் எப்படி வெளியே கொண்டு வருவார் தெரியுமா? 11-13 வருஷங்களை பாருங்க. கர்த்தரோ வாசிப்பா இருக்கிறார், படிங்க. ஆனாலும் சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவராகிய தேவன் இந்த சோர்விலிருந்து, நீ உனக்குள்ள சோர்ந்து போகிற சோர்விலிருந்து எப்படி வெளியே கொண்டு வர தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே உற்சாகம் உண்டாக்கி அதை கொண்டு வருவார். என்கரேஜ்மெண்ட் பை லார்ட்ஸ் பிரசன்ட். பிரியமானவர்களே, இந்த சோர்விலிருந்து அவனை விடுதலை ஆக்கினது என்ன? தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பலசாலியாய் என்னோடே இருக்கிறார். நீ சொன்ன பாரு, உன்னை நீயே சபிச்சிட்ட பாரு, ஆனா கர்த்தர் உன்னோட இருக்கிறார். மறந்துடாது. பிரியமானவர்களே, எரேமியா 1:8 ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா. நீ உன்னை சபிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் உன்னோட இருக்கிறேன், நீ அதை பாரு. உன்னை குறித்து நீ சபிக்கிறதை காட்டிலும் உனக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறான்னு உணர்வா என்ன சொல்லுங்க. பியூட்டிஃபுல் வேர்சஸ். ஆச்சரியம் வந்து சென்று பார்க்க, தன்னை பற்றியே நொந்துக்கிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? தனக்குள்ள இருக்கிற கர்த்தரையும்
தேவன் தனக்கு கொடுத்த காரியத்தையும் அவன் அந்த நினைக்காம போவானா சோர்ந்துதான் போயிடும். கவனிங்க, 1 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன்னோட இருக்கேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நீ சோர்வில் இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், கர்த்தர் நான் உன்னோட இருக்கேன். மற்ற எல்லாம் விலகி போகலாம். மற்றவங்க உன்னை பார்த்து சிரிக்கலாம்ப்பா, நான் சிரிக்கிறது இல்லை. என்னுடைய பிரசன்னத்தை நான் உன்னை உற்சாகப்படுத்தும்படி மற்றவங்க உன்னோட இல்லாமல் இருக்கலாம், நான் உன்னை விட்டு விலகாம உன்னை உற்சாகப்படுத்தும்படி நான் இருக்கேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய தேவன் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் எதை அந்த வாக்கு பண்ணினாரோ அதை திரும்பவும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். எரேமியா 15 அதிகாரம் 20-21 வசனங்களிலே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அரங்கமாக்குவேன், உன்னை ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, நான் உன்னை பொல்லாத கைக்கு தப்புவித்து உன்னை பரவதீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியாவோட இருக்கிறவர் யாருங்க? பராங்கரமான பராக்கிரசாலியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் the God the mighty warrior, பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் இருக்கிறார். நீ எப்ப பயப்படுற? அவர் யுத்தத்திலே வல்ல தேவன். அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல முழங்கி கெச்சிக்கிற தேவன். இந்த எரேமியாவோட இருக்கிறது இன்னொன்று யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தாவே. யார் உன்னோட இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தர். எரேமியா 11:20, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரங்களின் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டதை பார்ப்பேனாக, என் வழக்கை உமக்கு நான் வெளிப்படுத்தி விட்டேன். எரேமியா 10 அதிகாரம் 16 வசனம், யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவர்களைப் போல அல்ல, அவர் சர்வத்தை உருவாக்கிறவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திர கோட்டம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பராக்கிரமம் உள்ள பயங்கரமான பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்ன செய்வார்? எரேமியாவை துன்பப்படுத்துகிறவரை அவர்கள் மேற்கொள்ளாதபடி, அவர்கள் எரேமியாவை மேற்கொள்ளாதபடி இடறி போகும்படி கர்த்தர் செய்வார். அவர்கள் செய்ய நினைத்த காரியம் வாய்க்காதபடி கர்த்தர் வெட்கப்படுத்துவார். அவர்களுக்கு மறக்கப்படாத நித்திய லட்சியை உண்டாக்குவார். தேவன் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவார். பிரியமான தேவனுடைய ஜனமே, யோசிச்சு பாருங்க. இந்த 3 விதத்தில் இந்த எரேமியாவுக்கு சோர்வு வந்து, முதலாவது ஆசாரியனால வருது, 2வது ஜனங்களால வருது, 3வது அவனாலே வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் இந்த சோர்வில் இருந்து மீண்டு வந்த தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வசனம் 13 பாருங்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவருடைய ஆத்துமாவை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிக்கிறார். சோர்வில் இருந்து மீண்டு வந்த தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு என்ன? Call of the prophet risen from the discouragement. வெளியில் வந்துட்டாங்க. அவனுக்கு ஆசாரியனால சோர்வு வந்து உண்மைதான், ஜனத்தால சோர்வு வந்து உண்மைதான், தன்னுடைய நிலையை எண்ணி தனக்குள்ளே சோர்வு பண்ணி உண்மைதான். ஆனால் இந்த 3 நிலையிலும் ஆண்டவராகிய தேவன் அவனை விடுதலை, ஆண்டவராகிய தேவன் அவனை எப்படி விடுதலை ஆக்கினார் என்பதை நம்ம படிக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய செய்கையினால சோர்விலிருந்து வெளியே வர பண்ணினார், தம்முடைய வார்த்தையினாலே அவனை வெளியிலே வர பண்ணினார், அவருடைய பிரசன்னத்தினால வெளியே வர பண்ணார். இப்போ இந்த எரேமியா என்ன செய்யலாம் தெரியுமா? உங்களையும் என்னையும் போல சோர்ந்து போனவர்களை கர்த்தரை துதிக்க அழைக்கிறார். யார் அழைக்கிறான் தெரியுமா? சோறாமல் எல்லாம் பியூட்டியாக இருக்கவங்களா இல்லை. those who are discouraged in their life, வாழ்க்கையில் சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் இந்த எரேமியா சொன்னான், நான் இதே பாடுற வழியாக போனவன் ஐயா, ஆசாரியனால நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், உண்மையாகவே சோர்ந்து போயிருக்கேன். என் சொந்த ஜனத்தால் நான் சோர்ந்து போனவன் தான், நானே என்னால் சோர்ந்து போனவன் தான். ஆனால் எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது,
கர்த்தர் அந்த சோர்விலிருந்து அவருடைய செய்கையாலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே என்னை விடுதலையாக்கினார். அந்த விடுதலையால நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டால், நான் கர்த்தரை பாடுகிறேன், நான் கர்த்தரை துதிக்கிறேன். எளியவனுடைய ஆத்துமாவை அவர் பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிக்கிறார். வாசிங்க ஏசாயா 25ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்திலே, ஏசாயா 25:4. கொடுமையானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெறலும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாமே. சங்கீதம் 35:9-10 வசனங்களிலே, என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமான கொள்ளையுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். பிரியமானவர்களே, நீங்க எந்த விதமான பயத்தோட வந்திருக்கீங்க? நான் சொன்னல 3 மாசம் தான் ஆச்சு, ஆனால் சோர்வு கவி பிடிச்சு. ஆனால் இந்த சோர்வில் ரொம்ப நாளைக்கு நின்றக்கூடாது. கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம நிச்சயமாய் இந்த சோர்விலிருந்து விடுதலையாகும். எல்லாரும் தயவு செய்து சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 3 முதல் 6 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34, 3, 4, 5, 6. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வீட்டில் போய் அந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. அதில் கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன என்று 3 கவனத்தில் படிச்சு பாருங்க. நிகழ்காலம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரம், தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிற நேரம். எதிர்காலம் அதன் நிமித்தம் நீங்கள் கர்த்தரை துதிக்கிற நேரம். கடந்த காலத்தின் காரியங்களால் சோர்ந்து போயிட்டீங்களா? கடந்த காலத்துடைய காரியங்கள் நிகழ்காலத்தில் சந்தோஷத்தை பாதிக்குதா? ஒன்று கவனிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கிரியை நடப்பிக்கிற தேவன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை அனுப்புகிற தேவன். அதே தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே உங்களை விடுதலை ஆக்குகிறார். கண்களை மூடுங்க, வேத புஸ்தகத்தை மூடுங்க, கண்களை. நீங்கள் என்ன விதமான சோர்வில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியும் புத்திரனும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், சோர்விலிருந்து விடுதலையாக்க வல்ல ஒரு தேவன். I don't know what kind of a discouragement you are going through. நீங்கள் என்ன விதமான சோர்வில் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அது உங்கள் வீட்டில் இருக்கலாம், அது ஆஃபீஸில் இருக்கலாம், அது குடும்பத்தில் இருக்கலாம், அது நண்பர்களால் வந்து சோர்வாக இருக்கலாம், அது உங்கள் பணப்பிரச்சனையால் வந்து எனிதிங். I don't know. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இந்த சோர்விலிருந்து விடுதலையாக்குற ஒரு தேவன். கண்களை மூடி வாய் அமைந்து யாரும் வாய் திறக்கலாம். உள்ளத்தில் அந்த நான் இந்த காரியத்தினால சோர்ந்து போயிருக்கேன், இந்த காரியங்களை என்னை சோர்வுற பண்ணி கற்றுக்கு அறிக்கிறேன். யாரும் சத்தம் வெளியே வர வேண்டும். ஜஸ்ட் பி குவைட். உள்ளத்தில் கற்றுக்கிற பேசுகிறேன். ஆண்டவர், இந்த காரியத்தை, இந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்க இந்த காரியத்தை நான் எவ்வளவா சோர்ந்து போயிட்டாங்க, எவ்வளவா ஐ வாஸ் டிஸ்கரேஜ்ட். இந்த காரியத்தில் நன்மை உண்டாகும் நினைச்சு, உங்களால் நன்மை உண்டாகும் நினைச்சு கிடைக்கலையே. வேலை கிடைக்கும் நினைச்சா கிடைக்கலையே. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க நான் நினைக்கலையே. உங்களால எனக்கு சோர்வு உண்டா இருக்கேன். வேற இடத்துல என்ன இப்படி நடத்த மாட்டாங்க, இப்போ அப்படி நடத்துறதுனால நான் சோர்வு உண்டாக்குறேன்னு சொல்லி எந்த காரியத்தால் நீ சோர்ந்து போயிருக்க எனக்கு தெரியாது. ஆனால் அதை கர்த்தர் அறிவார். ஆனால் இந்த காரியத்தினால நான் சோர்ந்து போயிருக்கேன். ஒன்று மாத்திரம் நம்புவேன், இந்த தேவன் தம்முடைய செய்கையாலே உன்னை சோர்ந்து விடுகிறார். இந்த தேவன் தம்முடைய வார்த்தையாலே உன்னை சோர்ந்து விடுகிறார். இந்த தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே உன்னை சோர்ந்து அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்கிறார்கள் பிரியமானவர்களே, சொல்கிறார்கள் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு. ஒரு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்ல சோர்ந்து போயிடாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய செய்கையினாலே என்னை சோர்ந்து விடுதலையாக்குவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே என்னை சோர்ந்து விடுதலையாக்குவார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்ம விடுதலையாக்குவார். கண்களை மூடு, கண்களை மூடு. சபையின் காரியங்களான ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிருக்கிறார். குடும்பத்தின் காரியங்களான விசுவாசியாகிய நீ சோர்ந்து போயிருக்க. தொழிலின் நிமித்தம் நீ சோர்ந்து போயிருக்கலாம். எந்த சோர்வா இருந்தாலும் உன்னை விடுதலையாக்க போகிற மனிதன் அல்ல, கர்த்தர் மாத்திரம். கர்த்தர் மாத்திரம். அல்லேலூயா. உண்மையிலே எனக்கு ரொம்ப பலனா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமென்.
ஏன்னா நைட் எல்லாம் காயத்ரிக்கு இல்லை, அங்கே போயிட்டா நைட்லாம் நான் எவ்வளோ ஒரு சோர்வோடு கூட இருந்தேன் தெரியுமா. எங்கே என்னால் இன்னைக்கு எடுக்க முடியுமோ, கை கால்லாம் அப்படி வலி. காயத்ரிகிட்ட அப்படி சொன்னால் எனக்கு தைலம் தேய்ச்சி விடுமா, அவனும் தைலம் தான் தேய்ச்சா. முடியல, ஆண்டவருடைய வார்த்தை எடுக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ சொன்ன மாதிரி உண்மையிலே கர்த்தர் வந்து இங்கே பலப்படுத்திருக்காரு. அல்லேலூயா. என்னையும் பலப்படுத்திருக்காரு, உங்களையும் பலப்படுத்திருக்காரா? கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மயப்படுத்தலாமா? உண்மையான வார்த்தைங்க இது. நம்ம சபைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கண்டிப்பா நிறைவேற்ற மாட்டாங்க. அப்ப எதை குறிச்சும் கலங்காதீங்க. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய உதாரணங்கள் அவர் காட்டியிருக்கிறாருன்னா, அவங்களாம் பெரிய பெரிய ஒரு இந்த லாங் ஜம்ப் தாண்ட மாதிரி பெரிய பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்களாம் அதெல்லாம் பெருசா தாண்டாங்க. நமக்கு சின்ன சின்ன பள்ளங்கள் தான், அது தாண்டதுக்கு பலன் கிடைக்க போனாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. ஆமாம். அந்த அளவுக்குலாம் பெரிய பாடுகள்லாம் எரேமியா போல யோபு போல நமக்கு பாடுகள்லாம் இல்லை. அப்ப கர்த்தர் நமக்கு எவ்வளவு பலன் தருவார். ஆமென். அதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஒப்பு கொடுத்து முடிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, உண்மையிலே ஆண்டவரே, நீங்க எங்களோட கூட பேசியிருக்கிறீங்க. அடியானையும் நீங்க பலப்படுத்திருக்கிறீங்க. நான் எந்த அளவுக்கு சோர்வாக இருந்திருந்தேன் என்பதை நீர் அறிவீர். ஆகிலும் உங்களுடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளுக்குள் இருந்து எழுப்பி விட்டுருக்க ஆண்டவரே. இல்லைன்னா கண்டிப்பா எழுந்திருக்க முடியாது. எலும்புகளுக்குள்ள அது அக்னியாய் எரிகிறபடினால் என்னை தூங்க விடுறதில்லை. ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தை என்னை எழுப்பி நடத்துகிறது. அனைத்து மகிமையும் உங்களுக்கே சொல்லுகிறப்பா. நீங்க அடியான பலப்படுத்துறது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் பலப்படுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த பலனை சுதந்திரத்துக் கொள்ள அவங்களுக்கு அந்த ஒரு ஞானத்தை கொடுங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடாதபடி அந்த கர்த்தர் பேசியிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாங்கள் அந்த பலனை அனுபவிக்க கர்த்தாவே கிருபை செய்துள்ளுங்க. ஆனவரை உண்மையா ஒரு தகப்பன் போல வந்து எங்களை பலப்படுத்திட்டு போன ஐயா அருமையான அங்கிளுடைய விக்ரம் அங்கிளுடைய அந்த ஊழியங்களை இவ்வளோ ஒரு முதிர்ச்சி பெற்ற அந்த ஊழியக்காரர் இங்கே வருவது நாங்கள் பெரிய பாக்கியமா பார்க்குறோம். எங்களுக்கு வந்து நீங்க அதை அனுப்பிச்சு அவர் தாழ்மையோடு கூட இங்க வந்து இந்த சபையினுடைய கூட்டத்தையோ வேற எதையுமே அவர் எண்ணாம வந்து அவர் வந்து இங்க வந்து நீங்க கர்த்தருக்காக சத்தியத்தை போதிச்சுட்டு போயிருக்கிறாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. சபையார் அனைவரும் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதாக இருதயத்திலிருந்து இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். அவர் செய்கிற ஊழியங்கள் மென்மேலும் பெருகும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வயதுல இன்னும் அதிகமான பலத்தை கொடுத்து அந்த கழுகுக்கு ஒத்ததான அந்த பலனை கொடுத்து நீங்க அப்பா வழி நடத்துங்கப்பா. அவர் இன்னும் இலங்கைக்கு போற காரியங்கள் எல்லா பகுதிகளும் எங்கெங்க போறாரோ ஊழியங்களுக்கு தேவையான பலனை நீங்க கொடுத்து சோர்வுகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை பலனை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இப்போ இறைமையா கிட்ட சொன்னது போல உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னே கூட இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. மொத்தத்தில் ஆண்டவரே நீங்க பேசின ஒவ்வொரு பகுதிகளுக்காக உங்க கூடான கூட ஸ்தோத்திரம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.